ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்னி ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பார்ப்போம். பட் ஆனால் அது எல்லாமே என்னன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எம்ஆர்எஃப் எடுத்துக்கோங்களேன். இப்போ 1,00,000க்கு மேலே இருக்குது. பட் அதுவே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் இருக்கும். பட் ஆனால் அப்போ நம்மளால் வாங்குற அளவுக்கு காசு இருக்காது. அப்போ காசு இருந்தாலும் இந்த ஸ்டாக்லாம் வரப்போதா அப்படின்னு நினச்சி விட்டுப்போம். பட் ஆனால் இப்போ அது 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நம்ம இப்போ நினைக்க ரிகரெட் பண்ணலாம், நம்ம அதை அப்பயே வாங்கிருக்கணும், அதுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நம்ம வந்து முன்னாடியே வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிற ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அப்போ ஏன் நம்ம வாங்க முடியலன்னா, நமக்கு தெரியாது அந்த ஸ்டாக்களோட பொட்டன்ஷியல் க்ரோத் என்ன அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா ஏறுமான்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஆனால் இப்போ அது வந்து ஃபீல் பண்ணுறோம்ல, அது வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்குது, அதை ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ பென்னி ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸை ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படின்னா, எந்தெந்த பென்னி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் அந்த எந்தெந்த பென்னி ஸ்டாக்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு அதிகமான ஹை பொட்டன்ஷியல் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி பென்னி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் முக்கியமாக பென்னி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பென்னி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் இருக்கும். அதாவது 0 to 50 இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் நம்மளால் நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபாவில் நீங்கள் 1000 ரூபா போட்டிலாம் கூட உங்களுக்கு 100 ஸ்டாக் வருது. அதுவே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 50 ரூபீஸ் வச்சுன்னா அப்போ நினச்சி பாருங்கள் உங்களோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். பட் ஆனால் அது எந்த பென்னி ஸ்டாக், அதுதான் அந்த பென்னி ஸ்டாக்கோட க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு சில பென்னி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏறவே ஏறாது, இருக்க லாஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எந்தெந்த பென்னி ஸ்டாக்கில் க்ரோத் இருக்கோ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்க்ரீனர் எந்த ஸ்க்ரீனர் போய்க்கோங்க. அதில் போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு நான் சொல்கிற ஃபில்டரை வந்து போட ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு பென்னி ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட மார்க்கெட் கேப் குட் பி லெஸ் தென் 100 crore இருக்கணும். அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 கம்மியாக இருக்கணும். அண்ட் அதோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1க்கு கம்மியாக இருக்கணும். அண்ட் அதோட பெக் ரேஷியோ 2க்கு கம்மியாக இருக்கணும், 0க்கு மேலே இருக்கணும். அண்ட் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 8% மேலே இருக்கணும். அண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 8% மேலே இருக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 0க்கு மேலே இருக்கணும். இது எல்லா க்ரைட்டீரியாவை பாஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்துச்சுனாலே அந்த பென்னி ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ரோ ஆகிறதுக்கு அண்ட் அந்த ஸ்டாக் க்ரோ ஆகிறதுக்கு நிறையான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபார்மில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.